ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அந்த முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கவங்க ஆயிரம் பேசுவாங்க, நம்மளை கீழே தள்ள பார்ப்பாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் எதையும் கண்டுக்காமல் நம்ம முன்னேறி நம்ம இலக்கை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும். இருந்தாலும் சுற்றி இருக்கவங்களாலையும் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாலையும் சுற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளாலையும் நம்மளால் நம்ம இலக்கை அடைய முடியாது. இதற்கு ஒரு அழகான ஒரு கதையோட எப்படி நம்ம தடங்களை தாண்டி வெற்றி பெறுவது அப்படின்றத நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நாள் ஆயிடுச்சோ உங்களை பார்த்து, உங்களை மீட் பண்ணி. உங்கள் வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத கண்டிப்பாக நம்பவே முடியாது. உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நண்பா, நண்பி. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை முழுக்க இந்த பாட்காஸ்ட் நமக்காக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா மக்களை, நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாமே RGMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை டைரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய ஒரு முக்கியமான கோல் இந்த வாழ்க்கையில் அப்படின்னா எது? நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் RGMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. ஓகே, நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் இன்றைக்கி ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை கதவுகள், அதாவது தவளையோட வெற்றி, அதுதான் இந்த கதை. ஸோ வெகு காலத்துக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய இந்த சின்ன தவளைகளாக சேர்ந்து ஒரு போட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. என்னடா இது தவளைகளுக்கு இடையில் போட்டியா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இது ஒரு கற்பனை கதை தானே. ஸோ அந்த தவளைகள் எல்லாமே பேசி வச்சு நம்ம ஏன் ஒரு பந்தயம், ஒரு ரேஸ் வைக்கக்கூடாது, யார் என்ன தான் ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தவளைகளுக்கெல்லாம் அந்த ஒரு பெரிய தவளை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. ஒரு பெரிய கோபுரம் இருக்குது. அந்த பெரிய கோபுரத்தில் யார் உச்சியை போய் தொடுறாங்களோ, அதாவது ஹைட்டாக போயிட்டு அங்கே நிற்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவர் என்று சொல்லப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பந்தயத்தோட இலக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பந்தயத்தை பார்ப்பதற்கு போட்டியாளர்கள்லாம் உற்சாகமாக அது ஒரு பெரிய கோபுரத்தை சுற்றி பயங்கர கூட்டமாகிடுது. இந்த தவளைகள்லாம் ரெடியாக நிற்கிது. ஸோ ரெடியாக நின்று நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்குள்ளே பேசிக்குது, இலக்கு அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டி ஆரம்பமாயிடுச்சு. உண்மையிலே அந்த கூட்டத்தில் ஒருவருக்கு கூட நம்பிக்கை கிடையாது. என்னடா அது, இவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்க கோபுரத்தில் எப்படி இந்த குட்டி தவளைகளால் ஏற முடியும், எப்படி இதை உச்சியை போக முடியும், ஆனால் சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்குங்க. உடனே கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, மற்றவங்ககிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கரெக்டு இல்லை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, இதிலலாம் ஏற முடியுமா அந்த தவளைகளால் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே அந்த எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, கை கொட்டி சிரிக்கிறாங்க, அதை கேலி பண்ணுறாங்க. ஸோ வெற்றி பெற ஒரு சின்ன வாய்ப்பு கூட அதுகளுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கோபுரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப சின்னது, நிறைய கஷ்டப்பட்டு ஏறணும், இதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தவளைகளுக்கு காதுகளில் கேட்குது, என்னடா அது இப்படி நம்ம மேல் நம்பிக்கையே வைக்க மாட்டுறாங்களே, இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி அது யோசிக்குதுங்க. உடனே இந்த பேச்சை கேட்ட அந்த சிறிய தவளைகள்லாம் ரேஸ் ஆரம்பிக்குது. உடனே ஒன்றன் பின் ஒன்றா அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்குது. கோபுரத்து மேலே ஏற போதே பார்த்திங்கன்னா நிறையா சரிஞ்சு கீழே விழுந்துருது. ஒரு ஜான் ஏறுச்சுன்னா ஒரு முறை சறுக்குது, அதனால் ஏறவே முடியலை. ஆனால் இருந்தாலும் ஒரு சில தவளைகள் மட்டும் உற்சாகத்தோடு அந்த உயரத்தை நோக்கி ஏறிக்கிட்டே இருக்குங்க. அந்த கூடியிருந்த அந்த கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நம்ம சுற்றி இருக்க கூட்டம் அவங்கள பார்த்து ரொம்ப கேலியாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப மோசமாகவும் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. முடியாது 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 அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. இது ரொம்ப கஷ்டம், உங்களில் ஒருத்தர் கூட ஜெயிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா கூட்டமும் கத்துது. அந்த உற்சாகமாக இந்த சவலைகளில்
திருப்பி அதை கேட்குறது, அதனால் முடியாதோ, இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இவ்வளோ பேர் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதனோட முயற்சிகளை கைவிட்டுட்டு கீழே இறங்க தொடங்கிடுது. ஆனால் கடைசியில் ஒரே ஒரு தவளை மட்டும் எல்லா தவளையும் முயற்சியை விட்டு கைவிட்டு கீழே தோற்று போனால் கூட தொடர்ந்து மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது. தன்னோட முயற்சியில் கொஞ்சம் கூட கைவிடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ஏறிக்கிட்டே இருக்குது. உடனே அந்த கடைசியாக அந்த கோபுரத்தோட உச்சியை அடையுது. மற்ற எல்லா தவளைகளும் எல்லாமே தோற்று வெளியேறுது. அந்த ஒரு தவளை மட்டும் அதோட கோயிலில் உச்சியை அடைஞ்சிடுது. பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அதே மாதிரி மற்ற தவளைகளுக்கும் பயங்கர ஆவலாகவும் இருந்துச்சு. எப்படி இதனால் மட்டும் ஜெயிக்க முடிஞ்சது, நம்மளால் முடியலை, இதனால் மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வியை மனசுக்குள்ளே வச்சுருக்கு. உடனே அந்த போட்டியில் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு தவளை அங்கே அந்த வெற்றி பெற்ற தவளை இருக்குது பார்த்தீங்களா, அதுகிட்ட போயிட்டு, நீ கோபுரத்தை அடையிறதற்கான சக்தி உங்ககிட்ட எப்படி வந்தது, அது மாதிரி எப்படி நீ ஜெயிச்ச அப்படின்ற மாதிரி கேட்குது. உடனே அந்த வெற்றி பெற்ற தவளை என்ன சொல்லுது, வெற்றி பெற்ற தவளை எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிது. ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அப்புறம் தான் தெரியுது வெற்றி பெற்ற தவளைக்கு காதே கேட்காதுங்க. அவ்வளோதாங்க. சுற்றி என்ன நடந்தாலும், எது பண்ணாலும், இவ்வளோ கூக்குரலிட்டாலும், இவ்வளோ சத்தம் போட்டாலும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனைகள் வந்தால் கூட கடைசியாக அதுக்கு காது கேட்காதனால தன்னோட வேலைகளில் மட்டும் தொடர்ந்து முன்னாடி போய்கிட்டே இருந்துச்சு. எதை பற்றியும் கவலைப்படலை. அதனால தான் அது வெற்றி அடைய முடிஞ்சது. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் சுற்றி அவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுக்கு கூட இருந்தவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. நீலாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற விதையை விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அவங்க பின்னாடி நம்ம 3 அடி நம்ம காலை வாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் நம்ம எப்பயுமே மனம் தளராமல் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை பயன், நம்ம வாழ்க்கையோட கோல் என்னவோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கணும். இந்த கைவிடாத முயற்சி, இடைவிடாத உழைப்பு, உங்களுடைய தைரியம், எதை பற்றியும், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய எந்த நெகட்டிவிட்டியும் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க பாருங்களா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக அடைய முடியுன்ற சந்தேகமே கிடையாது. எனக்கு தெரியும் நண்பா நண்பி, நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. இந்த தவளையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமும் சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ, நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆர்ஜே மனோ. இது உங்களோட நம்பிக்கை. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டிப்ஸ் செக்மெண்ட், ஒரு எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டைரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். உங்கள் கூட பேசுகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை மறக்காமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பாட்காஸ்ட் நிறைய மக்களை சென்றடைவதற்கு. ஓகே, டேக் கேர் நண்பா நண்பி. பை பாய்.